ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லாங் வீடியோஸ் போடுறோம். ஒரு அருமையான கிராமம், அழகான நீர்நிலைகளை கொண்ட கிராமம். எங்கே பார்த்தாலும் மரங்களும், புளிய மரங்களும், வேப்ப மரங்களும் எல்லாமே நிறைந்த ஒரு அழகான கிராமம் சொல்லலாம். அதே மாதிரி நல்ல புனிதமான காற்று, நல்ல ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான இடமா இருக்கும். ஒரு கமாக்கரையில் பார்த்தோம்னா 2 பக்கம் மரங்கள் எல்லாம் அப்படியே புளிய மரங்கள் பச்சை பச்சை, நம்ம நல்லா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓங்கி உயர்ந்த பனை மரங்கள், அந்த காலத்துல எல்லாம் பனை மரங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குமோ அதே மதிப்பு இன்று வரையும் இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. நிறைய விதைகளை இந்த வருடம் கூட, கடந்த வருடம் கூட இந்த கிராம மக்கள் விதைச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. விவசாயம் வெள்ளாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு பக்கம் பயிரிட்டு தண்ணி பாய்ச்சி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. மறுபுறம் பார்த்தோம்னா 2 போக வெள்ளாமை அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா பயிர் எல்லாம் இது பண்ணிவிட்டு கதிர் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பக்கம், ஒரு பக்கம் பயிரும் ஒரு பக்கம் அறுவடைக்கு தயாராகக்கூடிய சூழ்நிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அறுவடை தயாரான கருதுகளை தான் என்ன பார்த்துட்ருக்குறீங்க. அழகான ரோடுக்கு நடுவே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தோம்னா 2 பக்கமும் வயல்கள், அதற்கிடையே சில சிறு வீடுகளும் நிறைய இருக்குது. மக்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா அதிகப்படியான எண்ணிக்கை அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் இங்கே உள்ள மக்கள் எல்லோருமே ஒரு வெள்ளாமையை எதிர்பார்த்து, வானத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பூமியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பம்பு செட், போர் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுட்டு எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த வீடியோ தனியாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பச்சை பச்சைன்னு பசுமையாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னமும் கார்டன் பார்த்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் இது ஒரு வயல்வெளி. இந்த கிராமத்தில் எவ்வளவும் வெள்ளாமை விவசாயம் போடுவதற்கு ரொம்ப ஈடுபாடோடும் ஆர்வத்தோடு இருக்காங்கிறத அந்த காணொலியுடைய நோக்கமும். ஸோ நமக்கு கிடைச்ச இந்த காணொலியை நம்ம சேனல்லையும் நம்ம பகிரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நிறைய தென்னை மரங்களும், வாழை மரங்களும், வாழைத்தோப்புகளுமே நிறையவே இருக்குதுங்க. ஸோ அதையுமே பயன்பாட்டுக்கு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஏரி மாதிரியான சின்ன ஒரு குளம் இருக்குது பிள்ளையார் கோயிலை ஒட்டி. அங்கே பார்த்தோம்னா அங்கே எல்லா ஊர்கள்லேயுமே தாமரை விதையை போட்டு கொஞ்சம் குளங்களை இது பண்ணிடுறாங்க. ஸோ இதுகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். குளங்கள் நல்லா சுத்தமாகவும் இருக்கும். மக்கள் இறங்கி குடி தண்ணீருக்கும், மாடுகள் குடிப்பதற்குமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக நம்ம சேனலில் பார்த்தோம்னா நிறைய ஃபாரின் வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய வெளிநாடுகளுடைய வீடியோக்களும் அதிகமாக இருக்கும், நகரங்கள் வீடியோக்களும் அதிகமாக இருக்கும். அதுபோக ஒரு சில கிராமத்து வீடியோக்களுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம போயிருக்கும்போது இந்த கிராமத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகு வாய்ந்த கிராமமாக இருந்ததுனால ஸோ இன்று வரை இந்த மக்கள் விவசாயத்தை பின்பற்றி வர்றாங்கிறது ஒரு சந்தோஷத்தையும் இருக்குது. பனைமரங்கள், அதாவது பனைமரங்கள் பார்த்தோம்னா அந்த ஊருக்கு எந்த ஒரு புயல் வந்தாலும் அதிகமாக தாக்கக்கூடாத அளவுக்கு இந்த பனைமரங்கள் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால தான் நம் முன்னோர்கள் பனைமரத்தை அதிகமாக பயிரிட்டு கிராமப்புறங்களில் வச்சுருப்பாங்க. கம்மாக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல்கள் கொண்டு நிறைய இருக்குது. கம்மாக்கரை ஓரத்தில் பார்த்தோம்னா அந்த புளிய மரங்கள் அது தரக்கூடிய நல்ல நிழல்கள், இந்த வெயில் உடைய நேரத்தில் தான் நிழல்களுடைய அருமை தெரியும் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அருமையான நிழல்கள். கம்மாயில் பூரம் பார்த்தோம்னா அந்த தாமரை விதையை போட்டு தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஓகே. கிராமமும் அற்புதமாக இருக்குது, நிசப்தமாக அமைதியாக அழகாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.